ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மளிகை கடை, இந்த மளிகை கடையில் ஜாமான் கொடுக்கும்போது பேப்பரில் பொதிஞ்சு கொடுப்பாங்க. இன்றைக்கும் சின்ன சின்ன கடைகளில் பழைய பேப்பரில் தான் பொதிஞ்சு கொடுப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் கவர் பண்ணி நல்ல பாலித்தீன் கவரில் கொடுப்பாங்க. இன்றைக்கும் சில கடைகளில் நியூஸ் பேப்பர், பழைய புக்கெல்லாம் வாங்கி பிரித்து கொடுப்பாங்க. அப்படி ஒரு பேப்பர் கொடுத்தாங்க. அதில் இந்த கடைக்காரங்க நினச்சோம் காயிலாங்கடையிலேருந்து பழைய பேப்பர்லாம் வாங்கிட்டு அதில் நிறைய புத்தகங்கள் கடையில் போட்டிருந்தாங்க. அதில் 1-2 பழைய பைபிள் இருந்தது. இவருக்கு பைபிளுங்கிற வார்த்தை தெரியாமல் அந்த பைபிளில் ஒவ்வொரு பேப்பராக கிழித்து துண்டாக கிழித்து அதை வச்சுருக்கு கிழித்து ஜாமான் பொதிச்சு கொடுப்பார். இந்த ஜாமானை வாங்கிட்டு போன ஒரு மனிதன் அவன் கொலைகாரன், கொலை செய்து நிம்மதி இல்லாமல் சுற்றி திரிகிறான். அப்போது அங்கே அவன் திடீரென்று அதை பிரித்து வாசித்த போது அவன் கண்களில் பட்ட வசனம் என்னவென்று சொன்னால், எது தெளிவாய் சொல்லுகிறது, இரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாயிராது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் இரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாயிராது. அப்போ இவனுக்கு எனக்கு பாவ மன்னிப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருந்தி மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு மறுபடியும் ஆர்வம். அவன் மறுபடியும் கடையில் போய் ஜாமான் வாங்கினான். உடனே போய் ஜாமான் வாங்கினான். அந்த பேப்பரை மறுபடியும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டான். அவனுக்கு 2வது பைபிள் ஒரு பேப்பர் கிடச்சிது. அந்த பேப்பரை அவன் திறந்து வாசித்த போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனத்தில் வாசித்தால், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயம் நீக்கி சுத்திகரிப்பது நீதி முன்னுள்ளவருமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கும். இதை வாசித்த போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. கர்த்தருடைய வசனம் ஆறுதல் படுத்தும். கர்த்தருடைய வசனம் சரியான நேரத்தில் அது உங்களை தேற்றும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 55:11 வாசிக்கும் போது, என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோசித்து பாருங்க, ஒரு கொலைகாரன் பரிசுத்தவன் தன்னுடைய புத்தகத்தில் இருக்கிறார். அதை வாசித்து என்னுடைய சாட்சியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். கிழிந்து போன ஒரு வேதாகமத்தினுடைய ஒரு பேப்பர் ஒரு மனுஷ வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்போ நான் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ நேசிக்கணும் பார்த்தீங்களா? நல்லா வாசிங்க, நல்லா நேசிங்க. கர்த்தர் வசனம் மூலம் உங்களோடு பேசுவார். இன்னைக்கு கூட ஒரு சகோதரிகிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தபோது, நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு அருமையான சகோதரி, அவங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, ஆண்டவர் வார்த்தை கேட்கிறவங்க. அவங்க சொன்னாங்க, வசனத்தின் மூலம் கர்த்தர் இந்த பகுதியில் என்னோடு கூட பேசினார் என்று. கர்த்தர் வார்த்தையின் மூலம் கூட பேசுவார். நீங்கள் வாசிக்கும் போதாக இருக்கலாம், அல்லது தியானிக்கும் போதாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய வார்த்தையை சபையில் கேட்கும் போதாக இருக்கலாம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தாவீது சொல்லும்போது சொல்கிறார், என்னை நம்ப பண்ணுன வசனத்தை நினைத்துள்ளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் என்று சொல்கிறார். ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனத்தின் மூலம் கர்த்தர் பேசுவார். காலை எழுந்த உடனே வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என் அருமையான நண்பர் கனத்துக்குரிய அண்ணன் ராஜசேகர் அவர்கள், அகஸ்டின் ராஜசேகர் அண்ணன் அவர்கள் பாடின பாட்டில் இந்த அனுதினம் நீ ஜெபிப்பதால் சாத்தானின் எதிராளி அப்படின்னு பாடியிருக்கிறாங்க. அதில் காலையில் எழுந்ததும் வேதத்தை படித்திடு, பேப்பரை படித்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. காலையில் எழுந்ததும் வேதத்தை படித்திடு, பேப்பரை படித்து விட்டால் சாத்தானின் கூட்டாளி. கூட்டாளியானி எதிராளியானி யோசித்து பார், நீ யோசித்து பார். நல்லா பாடிருக்க. காலையில் எழுந்ததும் வேதத்தை படிங்க. கர்த்தரோடு பேசுவார். ஜெபிக்கலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி செய்ய கிருபை தாரும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பள்ளிக்கூடம் கல்லூரி போகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை வியாபார தொழிலை ஆசீர்வதிங்க. தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. ஆண்டவரே மக்கள் நன்றி. ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். கர்த்தரவர்களை ஆசீர்வதியும். உண்மை சார்ந்து கொள்ள கிருபை தாரும். பிரயாணங்கள் பிரயாசங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக. தேவைகளெல்லாம் சந்தியும். இது ஒரு கடைசி காலம். வியாதி துன்பங்களுக்கு விலக்கும் வரைக்கும் ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day. நாளை காலை சந்திக்கிறேன். அது ஒரு